வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்நேரம் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக டிஆர்பி வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஜிகே ப்ரிப்ரேஷன் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா பிஜிடிஆர்பியில் ஜென்ரல் நாலேஜுக்காக 10 மார்க்ஸும் எஜுகேஷனுக்காக 30 மார்க்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனில் யூனிட் 3யும் ஜென்ரல் நாலேஜ் யூனிட் தான். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற டிவிஷனுக்கும் கீழே கிட்டத்தட்ட 14 to 15 கொஷின்ஸ் டிஆர்பியில் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஜென்ரல் நாலேஜை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கை கூட லூஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக எல்லா மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாம் என்ன மாதிரியாக ப்ரிப்ரேஷன் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணணும், என்ன மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், எங்கே இருந்தெல்லாம் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் இல்லை ரெஃபர் பண்ணணும், இல்லை என்னென்ன கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணணும், இப்படி பல கொஷின்ஸ் ஒவ்வொருத்த மைண்ட்லையும் தோணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்களுக்கு அன்னெசரி கன்ஃபியூஷன் தான் அரைஸ் ஆகுமே தவிர எந்த விதமான கிளாரிட்டியும் கிடைக்காது. ஸோ ஜென்ரல் நாலேஜ் கரெக்டாக ப்ராப்பராக ஒரே இடத்துல இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த இடம்னா தமிழ்நாடுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவே தமிழ்நாடு அரசு எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்டில் நிறைய சப்டிவிஷன்ஸில் மெட்டீரியல்ஸை அவங்களுடைய வெப்சைட்டில் லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஜென்ரல் நாலேஜுக்கான சிலபஸில் மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, செகண்ட் யூனிட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தேர்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ஃபோர்த் யூனிட் பர்சனாலிட்டிஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், டிஸ்கவரிஸ், ஃபிஃப்த் யூனிட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், சிக்ஸ்த் யூனிட் அப்ரிவியேஷன்ஸ், செவன்த் யூனிட் எவ்ரிடே சயின்ஸ், எயித் யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 8 யூனிட்ஸில் இருந்து 10 மார்க்ஸ் கவர் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷனில் ஒரு யூனிட் சொன்னோம், யூனிட் 3. அந்த யூனிட் என்னன்னா ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. இதில் இருக்க சப்டாபிக்ஸ் பார்க்கும் பொழுதே இதுவும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் டாபிக் தான் அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் டிஎன் கேரியர் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்பியர் ஆகும். இதில் பதிவு /ரெஜிஸ்டர் ஆஸ் அ கேண்டிடேட்னு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பதிவு /ரெஜிஸ்டர் ஆஸ் அ கேண்டிடேட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். இதில் உங்களுடைய இந்த ஸ்டார் போட்ட பாக்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இதில் கொடுக்க சொல்லும். இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணி நீங்கள் பதிக அப்படிங்கிறத ரெஜிஸ்டர்
அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல், அதில் சைன்இன் போர்ட்டல் ஒன்று வரும். இந்த சைன்இன் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டேஷ்போர்டு வரும். அந்த டேஷ்போர்டில் இருந்து ஹோம்ங்கிற பேஜுக்கு போங்க. ஹோம்ங்கிற பேஜுக்கு போனீங்கன்னா எகெயின் இந்த லாகின் பண்ண இந்த ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜில் போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ரெக்டாங்கிள் பாக்ஸ். இதில் வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாமினேஷன்ஸ் உள்ளுக்குள்ளார எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ண வரும். இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குங்கிறது இந்த பாக்ஸஸில் இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு தேவையான டாபிக் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு இது நான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை தமிழில் நான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு எந்த மீடியம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மீடியத்தை சூஸ் பண்ணி அதில் வந்து இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் கற்க உள்நுழைக ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கும் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதில் எத்தனை லெசன்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்டில் வந்து வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்நுழைக அப்படின்னு சொல்லி நான் வந்து உள்நுழைகிறேன். இப்போ நுழைஞ்சேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரும். ஸ்டார்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு போகிறேன். ஸ்டார்ட் ப்ரெசன்டேஷன் போகிறேன்னா இந்திய அரசியல் அமைப்பில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு வரிசையாக இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு சாப்டர் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அப்பியர் ஆகும். இந்த பாக்ஸில் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் வேணுமா, இ கண்டென்ட் ரீட் பண்ணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் சப்போஸ் எனக்கு நான் வீடியோவாக அந்த கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ ஒன்று அப்பியர் ஆகும். இந்த யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களோட வீடியோவை பார்க்கலாம். யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் என்னென்ன அப்லோட் பண்ணாங்கன்னா அதுவும் அப்பியர் ஆகும். அண்ட் உள்ளே இருக்க அதர் வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் எனக்கு வீடியோஸ் வேணாம், எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக வேணும், நான் அதை பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுவேன், இல்லை சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிட்டு வேணும் பொழுது படிச்சுக்குவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் சாப்டர் இ கண்டென்ட் அப்படின்னு. இந்த சாப்டரை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்கும். கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா, சப்போஸ் மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அது டவுன்லோடில் சேவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இங்கே நான் என்னுடைய எந்த ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணுங்கிறத சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ஃபைலை நான் போய் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜே என்ன வரும்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையுடைய காப்புரிமை பேஜ் தான் வரும். அது என்னங்க காப்புரிமை பேஜ் அப்படின்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இலவசமாக இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மோட்டோவோடு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லது இண்டிவிஜுவலோ மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே இது லீகல் ஆக்ஷன் எடுக்கிற லெவலுக்கான ஒரு அஃபென்சிவ் ஆக்ட் தான் இது. ஸோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த காப்புரிமை பேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவல் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக பயன்படுத்திக்கங்க. வேறு எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் லீகல் ஆக்ஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பேஜில் வர ஆரம்பிக்கும். இந்த கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, நல்ல வந்து ஒரு ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் படிச்சிங்கன்னாவே நல்ல மார்க்ஸை உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் சீரீஸ் கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப் 2 மாடல் டெஸ்ட் சீரீஸை நான் எடுத்து காமிக்கிறேன். இதில் கற்க உள்நுழைக ஏற்கனவே நாம் டவுன்லோட் பண்ணோம் பாருங்கள், அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இதில் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு
சாப்டர் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாடல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் சாப்டர் 1ன்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நான் அதை சேவ் பண்ணணுமா இல்லை நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை ஆடியோ புக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் வரும். இது நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கண்டென்ட் என்னன்னு பாருங்கள். அண்ட் எம்சிக்யூவாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த எம்சிக்யூக்கு உண்டான ஆன்சர்ஸும் கடைசியாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து எக்ஸாம் மாதிரியே நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் க்ராஸ் செக் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற கண்டென்ட். இப்போ நாம் ஜிகே ப்ரிப்ரேஷனுக்காக என்னென்ன டாப்பிக்கை அந்த வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிட் 1 அதுக்காக இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற டாபிக் உள்ள போய் அது உள்ளே இருக்க எல்லா சப் டாபிக்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம், நவீன இந்திய வரலாறு, இந்த 3 கண்டென்ட் உள்ளேயும் போய் இருக்க சப் டாபிக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னாவே ஓவராலாக எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து யூனிட் 2க்கு இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கண்டென்ட்டை சூஸ் பண்ணி உள்ளே போங்க. அதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 3க்கு போங்க. அந்த யூனிட் 3ல் தமிழ் சமூகம் பண்பாடும் மரபும், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, தமிழக வளர்ச்சி நிர்வாகம், இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது உள்ளே போய் இதில் இருக்க எல்லா சப் டாபிக்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே எஜுகேஷன் யூனிட் 3க்கும் ஜிகே யூனிட் 3க்கும் சேர்ந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனாக இருக்கும். இது மட்டும்தான் இருக்கா, இது மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா இது யூனிட் 3 வரைக்கும் இருக்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எதிலிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2018 இருந்து இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ஆர்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி வைஸ் ஃபைலாக இருக்கும். அது ஒவ்வொரு மந்த்துக்கு உள்ளேயும் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அஃபேர்ஸ், பர்சனாலிட்டிஸ், சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ், ஸ்கீம்ஸு அண்ட் அதர் டாபிக்ஸும் இருக்கும் சிலதில். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாம் ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டில் இருக்க ரிமைனிங் போர்ஷன்ஸையும் நாம் இதில் கவர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது மட்டும்தான் படிக்கணுமா, இது மட்டும் படித்தாவே போதுமானா 90% இதை படித்தாவே போதும். அது இல்லாமல் டைம் இருக்குது, என்னால் படிக்க முடியும், நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறேன், எனக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக டிஎன் ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல, அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸு 8th 9th அண்ட் 10th சோஷியல் சயின்ஸ் புக்ஸை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே அடல்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு டைம் நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னாவே எம்சிக்யூ தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக அது உங்களுடைய மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகும் நல்லா. ஸோ நீங்கள் அதை வச்சே நல்லா உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியாக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிகே பார்ட்டில் 100% மார்க்ஸ், அதாவது அந்த 14 to 15 மார்க்ஸையும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க்கில் சான்ஸை தவற விட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேராமல் இருக்கணும்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்யூ.